அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் 5K கார்களின் 170வது கிளை சார்பாக வருக வருக என பெரிய ஆனந்தம், பெரிய சந்தோஷம், பெரிய நன்றி. 5K கார்கள் 2012ஆம் ஆண்டு தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு தென்னிந்தியா முழுவதும் செயல்பட்டு வரும் நிறுவனம் 5K கார்கள் 32 லட்சம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களையும் 2000 ஊழியர்களையும் 100க்கும் மேற்பட்ட பிரான்சைசி ஓனர்களையும் 100க்கும் மேற்பட்ட விருதுகளையும் வாங்கிய தென்னிந்திய கார்கள் நிறுவனம் தான் நம்ம 5K கார்கள். நம்ம 5K கார்களை பத்தி சொல்லணும்னா, அதாவது 2000 ஊழியர்களுமே தமிழகத்தை சேர்ந்த முதல் நிலை பட்டாதாரிகள் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக வேலைவாய்ப்பு கொடுத்திருக்கிறது 5K கார்களுடைய சிறப்பம்சம். 5K கார்களுடைய சர்வீஸ் பத்தி சொல்றேன். நம்ம உடலை எப்படி ப்ராப்பரான எக்ஸசைஸ் டயட் சிஸ்டம் செஞ்சா லைஃப் டைம் இன்க்ரீஸ் ஆகுமோ, அதே போல காரை நம்ம எல்லாரும் வாங்குறோம். இந்தியாவில் இன்னைக்கு 2 கார் 3 கார், லாஸ்ட் இயர் 32 லட்சம் கார்கள் வித்திருக்கு. அதே போல அதுக்கு முதல் வருஷம் 24 லட்சம் கார்கள் வாங்குறதும் வீடு வாங்குறதும் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு இயல்பான செயல். வாங்கின அந்த காரை மெயின்டைன் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ணன் அழகா சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, காரை நிறைய பேர் கொண்டு வருவாங்க, நேரம் தவறாமையோட டெலிவர் பண்ணுங்க அப்படின்னாரு. அது அவர் சொல்றதுக்கு மிக தகுதியான ஆள். ஏன் அப்படின்னா, உண்மையிலே சீஃப் கெஸ்ட் அண்ணன் 10:30 ஷார்ப்பா 10:40 45க்கு ஓபனிங் டைம் 10:40 வந்துட்டாரு. ஓபன் பண்ணிட்டு நம்மளுக்கும் அதே அட்வைஸ் கொடுத்தாரு. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவருடைய வேலையில எவ்வளவு தூரம் நேரம் தவறாமையில இவர்கள் கடைபிடிக்கிறாருங்கிறதுல 5K கார்களும் நிறைய விஷயங்களை ஆஸ் எம்ப்ளாயிஸா நாங்க கண்டிப்பா எடுத்துக்கிறோம். அவங்களுடைய அந்த ஒரு நீங்க அந்த வகையில 5K கார்கள் இந்த மாதிரி, அதாவது ஒரு கார் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வெயில நிறுத்தினாலும் சரி, மழையில நிறுத்தினாலும் சரி, காருடைய பெயிண்ட் டல் அடிச்சிடும். டல்லாக இருக்கிறதுக்கான டெஃப்லான் கோட்டிங், செராமிக் கோட்டிங், அதே போல நம்ம ஊர்களில் தோட்டக்கலையில கார் நிறுத்தணும்னா என்ஜின் ரூம்ல எலி கடிச்சிடும். என்னதான் இன்சூரன்ஸே போட்டதாலும் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 8 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணணும். 45 நாள் காரை பாதுகாக்கணும், அந்த சென்ட்ரல் விடணும். அதுக்கெல்லாம் போகாம இருக்கிறதுக்கு வெறும் 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் செலவுல 5K கார்கள் பாத்தீங்கன்னா ரேட் ப்ரொடக்ஷன் சர்வீஸ் அப்படின்னு சர்வீஸ். அதே போல நைட் ட்ரைனிங்ல நம்ம ஹைவேல போனோம்னா ஆப்போசிட்ல வர வண்டி கிளார் அடிக்கும். அதே போல பாத்தீங்கன்னா மழை காலத்துல எல்லாம் ஃபாக் ஃபார்ம் ஆகும். அதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு அந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்கிராட்சை ரிமூவ் பண்ற சர்வீசஸ் எல்லாமே 5K கார்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல பாத்தீங்கன்னா மழை தண்ணியில வண்டி ஓடும் போது அப்படி சேத தண்ணி கார் கடி அடிக்கிறதா மனசு கொஞ்சம் வலிக்கும். அதுல இருந்தெல்லாம் வழியெல்லாம் இல்லாம பாதுகாக்கிறதுக்கான ரஸ்ட் ப்ரொடெக்ஷன் கோட்டி. ஒரு கார் வாங்குறது மட்டும்தான் நீங்க, கேர் பண்றது நாங்க. கார் இஸ் யுவர்ஸ், கேர் இஸ் அவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ப்ராடக்டோட 5K கார்கள் செயல்பட்டு இருக்கோம். இதுல என்ன சிறப்பு அப்படின்னாக்க, சொல்றேன், நம்ம எவ்வளவுதான் நம்ம பயன்படுத்தணும், நம்ம காரை பயன்படுத்துறோம். நான் உண்மையாக சொல்லப்போனா எல்லா இடத்துக்கும் காரில் பயணம் செய்யணும்னு சொல்லுவேன். அதாவது நானே அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். நான் இந்த மாதிரி உருவாக்கணும், ஒரு கட்டமைப்பு உருவாக்கணுங்கிறதுல நானும் ஒரு எண்ணம் கொண்டவன். இந்த நிறுவனத்தை திறந்து வைக்க வரும்போது கூட நான் சொன்னேன், இந்த சிஸ்டமேட்டிக்கா பண்ணியிருக்கிறது. இப்ப காருக்கு என்னென்ன தகுதி, டிரைவர்களுக்கு என்னென்ன சேஃப்டி பிரிகாஷன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து படிச்சாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கு. இதுதான் ஒரு நிறுவனத்துக்கு வளர்றதுக்கும் சொல்றேன், நம்மளை நம்பிய கஸ்டமருக்கு இது ஒரு நல்ல ஒரு படிப்புன்னு. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எதுவுமே சிஸ்டமேட்டிக்கா இருந்தாங்கன்னா லைஃப் பீஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ கார் அப்படின்னாக்க நாம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம உடம்பு நாம பார்த்துக்கிறோம், சுகர் இருக்குதா, பிரஷர் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம உயிரை காப்பாது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கார் வச்சிருக்கிறவங்க அப்படின்னாலே சரி, டூ வீலர் ஓட்டுறவங்க யாரா இருந்தாலுமே சரி, ஃபர்ஸ்ட் ஒரு பிரிகாஷன் அவங்க வெஹிக்கிள். இன்னும் சொல்ல போனா அது மனைவி மாதிரி, தகப்ப மாதிரி, தந்தை மாதிரி. என்ன அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு சேஃப்டியா கொண்டு போறது நம்ம ஒரு டிரைவருக்கு
அவங்களுக்கு பஸ் சேஃப்டியா போகணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கன்வீனியன்ட் வேணும் ஃபர்ஸ்ட். இப்ப அதுல இருக்கிற பிரிகாஷன் படிச்சு போறேன். அதே மாதிரி இங்க தொழில் செய்யறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இயற்கை அப்படின்னா இப்ப பார்த்தேன் அது சிறப்பா அதாவது அவங்களுடைய எண்ணங்கள் எப்படின்னா அந்த அந்த ஓனருடைய எண்ணம் அப்படி இருக்குதுன்னா இதுல சிறப்பா பணிபுரிந்த ஒருவராதான் நாங்க இதை கற்பனை சொல்றோம் அப்படின்னாரு. உண்மையுமே எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். நான் கற்பனை தெரிஞ்சவர்களை விட அதுதாங்க ஒரு ஓனருக்கு அதுதான் அழகே. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தோம்னா தான் அடுத்தது என்ன சிந்தனை அவங்க சிந்தனைகளை குதிக்க நம்மளை நம்பி வர கஷ்டங்களுக்கு நம்ம இப்படி பண்ணணும் இந்த மாதிரி செய்யணுங்கிற உத்வேகத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு. இன்னும் அவங்களுக்கு வேண்டிய சில சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்றாங்க ஒன்று சொல்றது நேரம் தவறாம உங்களுக்கு நீங்க வண்டி கொடுக்குற அப்படின்னா உங்களை நம்பி வர கஷ்டங்களுக்கு அந்த குவாலிட்டியை கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அந்த குவாலிட்டியை கொடுத்துட்டோம்னா நம்மளை கஸ்டமர் நம்மளை தேடி வருவாங்க. அவங்களுக்கு நேரம் தவறாம நம்ம அதை கொடுக்கறதுக்கு பண்ணணும். உண்மையாலுமே இந்த நிறுவனத்தை நான் மனசு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஊருக்கு இதெல்லாம் நானே கனவு இதெல்லாம் நம்ம ஊருக்கு இப்படிலாம் வரணும் அப்படிங்கிறது. அதை இவங்க இன்னும் சொல்ல போனா நம்ம கார்த்திக் குமார் அவர்கள் இதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரு. அதுக்கு உறுதுணையாக ராஜ்கமல் அவர்களுக்கும் சுகில் அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்து இந்த நிறுவனம் பல்லாண்டுகளாக வளரணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த பிரான்சஸ் 170 சென்டர் அப்படின்றாங்க. இன்னும் எங்கேயோ இது போகணும். இந்த நிறுவனம் மேலும் வளர்ந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த சேவை கிடைக்கும். ஆதிரி மக்களுக்கு கிடைக்கிற சேவை தொடர்ந்து எல்லா இடத்துலையும் இந்த சேவை புரியுங்கிறது வாழ்த்துக்களோடு உழைப்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சொன்னாலே ஓகே. எல்லாம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கா? ரொம்ப சந்தோஷங்க. ஆக்சுவலா 5K காஸ் எப்படி சொல்றது, அந்த ஒரு சொல் பலன் சொல்ல முடியா. ஸோ இந்த நிறுவனத்துடைய தலைவரை பார்க்கும்போது இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி 170 சோரம் அப்படிங்கிறது குறைவுதான். எல்லாரும் 200 சோரம் கூட கடந்து போயிருக்கோம். ஏன்னா அவங்களோட முகத்தை பாருங்க, ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல், சிம்பிளிசிட்டி. ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க இவங்க தான் ஓனருக்கான தகுதியானவங்க. எந்த நேரமும் ஒரு மாதிரி பாடாவே இருந்தால் அவங்களோட தொழிலாளர்கள் சந்தோஷமா இருக்க முடியாது. ஸோ இது ஏன் சொன்னா, நானும் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறதுனால, என் நிறுவனத்தில் ஒரு 60-70 நபர்கள் வேலை பார்க்கறதுனால அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபராக பேசுறேன். ஒரு அருமையான ஒரு நபர். ஸோ அவருடைய இந்த வயசுல எவ்வளவு யங்கஸ்டா இருந்து நீ 170 சோரமா இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சு இந்த இடத்துலையும் சுமார் ஒரு 40-50 குடும்பங்களுக்கு வேலை கொடுக்க விரும்பி இந்த இடத்துக்கு விஷயத்தை பண்ணிக்கிறார். அதே போலாங்க, நாம எந்த செயலை செய்யணும்னாலும் முதல்ல நாம அந்த தொழிலை நேசிக்கக்கூடிய உணர்வு. அப்படி நீங்க ஒரு தொழிலை நேசித்து பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில் உங்களை உயர்ந்த இடத்துல வச்சு அழகு பண்ணுங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வெற்றி. என்னோட பேர் தமிழரசி ஸ்ரீபாலன். நான் நம்ம பெரம்பூர் பிரான்ச்ல வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது 129வது வருஷம் பெரம்பூர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணோம். அடுத்து நம்மளோட 5K படிப்படியாக உயர்ந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்ல நம்மளோட 5K 176 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பனிங் டே பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஆப்பிள் சைடோட பர்த்டே பார்க்குறேன். அந்த பிரான்சைசி ஓப்பன் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கிறது இருக்கிற அட்மாஸ்பியர் பார்த்தாலே தெரியுது. இதே ஹார்ட் ஒர்க், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கேர் பண்ணியிருக்காங்கிறது இங்கே உள்ள அட்மாஸ்பியர் பார்த்தாலே தெரியுது. அதே ஹார்ட் ஒர்க்கும்
அதே கேர் அடுத்து நம்ம 1 year 3 years வரைக்கும் கொண்டு போனா நம்மளோட பிரான்ச் ஒரு சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சா இருக்கும் சார். நம்ம பெரம்பூர் பிரான்ச் லாஸ்ட் 1 year சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சா போயிருக்கு சார். நம்ம ஒரு சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணங்கிறது ஒரு 3 முக்கிய காரணங்கள் சொன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், செகண்ட் பாத்தீங்கன்னா சேல்ஸ் வேல்யூ, மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம டீம் ப்ரமோஷன். இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா கஸ்டமர் நம்ம பிரான்ச்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க கார் முழுக்கிறது மட்டும்தான் அவங்களோட வேலை. அவங்களோட காரை கேர் பண்ணி அவங்களுக்கு என்ன சேவை செய்யணுமோ அது நம்மளோட கடமை சார். ஒன்ஸ் அவங்க கார் வாஷ் பண்ணி ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா போனாங்கன்னா நமக்கு ரிவ்யூ கொடுப்பாங்க சார். அது நம்ம ரிவ்யூ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் பாத்தீங்கன்னா அதே கஸ்டமர் நிறைய சர்வீஸ் கொடுத்துட்டு அவங்க நிறைய சர்வீஸ் எடுத்திருப்பாங்க. அதே கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துட்டு அது ஒரு ப்ரீமியம் கஸ்டமரா இருப்பாங்க சார். அது நம்ம ஏஎஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அது செகண்ட். மூணாவது பாத்தீங்கன்னா நம்மளோட டீம் ப்ரமோஷன் சார். நீங்க சிங்கிளா ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு வேலை செய்து நம்மளும் ஹார்ட் ஒர்க் பண்றோங்கிறது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபியூச்சர். செகண்ட் சேல்ஸ் வேல்யூ. இந்த சேல்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னன்னு பார்த்தா நம்ம ரீலேட்டிவ் சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணா போதும் நம்ம பிரான்ச் ஒரு சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சா இருக்கும். பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆகட்டும், லெமன் வெப்சைட் ஆகட்டும், பேம்ப்ளெட் ஆக்டிவிட்டி, டெய்லி ஆக்டிவிட்டி, ரோடு சேஃப்டி ஆக்டிவிட்டி, வீக்கெண்ட் ஆக்டிவிட்டி, நம்ம ரீலேட்டிவ் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்ணா போதும் நம்மளோட பிரான்ச் ரொம்ப சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சா இருக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா நம்ம டீம் ப்ரமோஷன். டீம் ப்ரமோஷன் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம டீம் நம்ம டீம் டெய்லி மோட்டிவேஷன் பண்ணிட்டே இருக்கணும் சார். டெய்லி அவங்களுக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நீங்க நல்லா பண்ணுங்க, உங்களோட ப்ரமோஷனுக்கு நான் கேரண்டி, உங்களுடைய அடுத்த லெவலில் நாங்கள் கொஞ்சம் நம்ம டீமை டெய்லி நம்ம மோட்டிவேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதுதான் சார் நம்ம பெரிய சக்சஸ். நம்ம டீமை சக்சஸ் பண்ணா நம்ம டீம் நம்மள சக்சஸ் பண்ணுவாங்க சார். எல்லாத்துக்குமே இனிய காலை வணக்கம். என் பேர் சச்சின் சாமி. நான் 5K கார்லேருந்து ஒரு டெக்னீஷியனாக இருந்து இப்போ நான் ஒரு ரீஜனல் இதில் நான் இருக்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் கார்த்தி சார் தான். ஏன்னா எனக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணது அவர் தான். நான் இவ்வளோ தூரம் இருக்கிறதும் நான் இப்போ என்னோடய ஃபேமிலியை நான் ரன் பண்ணுற அளவுக்கு இருக்கிறதும் இதே 5K தான். என்னோட வளர்ச்சிக்கு நான் 5Kல சேர்ந்து 2018 சேர்ந்தேன். நான் கிட்டத்தட்ட 5 இயர்ஸாக அந்த இதே 5Kல தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ வரை எந்த ப்ரெஷரும் வாங்கினதில் எதுவுமே இல்லை. மற்ற இடத்துல என் கூட இருக்கிற பசங்க என்ன ஊர்லேருந்து சும்மா தான் இருக்கிறாங்க. நான் இப்போ இந்த அளவுக்கு இங்கே ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறேன். இப்போ நான் ஊருக்கு போனாலுமே எல்லாரும் இந்த பையனா கோயம்புத்தூர் போனாப்பா இருந்தாப்பா வேலை பார்த்தாப்பா வீட்டில் இப்போ வந்தால் எல்லாமே பார்த்துக்குறான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து இந்த 5K கார்கர் தான். இப்போ நான் என்னையுமே நார்மலாக டெக்னீஷியன் நான் என்ன சொல்கிறேன்னா எதுனாலுமே நமக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லாமே மெதுவாக தான் கிடைக்கும். எனக்கு இது கிடைக்கல, இந்த மாதிரி சொன்னாங்க, அது கிடைக்கல அப்படிங்கிறது அவசரப்பட்டு எதுவுமே முடிவு எடுக்கக்கூடாது. எவ்வளோக்கெவ்வளோ பொறுமையாக இருக்குமோ அவ்வளோக்கெவ்வளோ நமக்கு வளர்ச்சி இருக்கும். இப்போ உடனே ஒரு இடத்துக்கு நம்ம போக சொல்கிறாங்கன்னா நம்ம மேலே நம்பிக்கையில் தான் அந்த இடத்துக்கு போக சொல்லுவாங்க. ஒன்றால் அங்கே போய் பண்ண முடியும், போய் பண்ணி காட்டு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல போய் நம்மளை சொல்லுவாங்களே தவிர அந்த இடத்துல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம்னா அடுத்தடுத்த வளர்ச்சி நமக்கு இருக்கும், அதுக்கான க்ரோத்தும் நமக்கு இருக்கும். இது எனக்கு 5K கார் ரொம்ப கொடுத்துருக்கு. இந்த மாதிரி சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் எங்கள் வீட்டில் சொன்னப்போ எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார். சீஃப் கெஸ்ட்டாக போறியா, பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னப்போ இல்லைப்பா நான் சீரியஸாக போகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய போஸ்ட்டை அனுப்பின அப்புறம் தான் நம்பினாங்க. அப்படியா, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் நேரில் ஒரு நாளைக்கு நான் உங்கள் சாரை பார்க்குறேன். முதல் டைம் சிவகாசியில் ஓப்பன் பண்ணப்போ சார் எங்கள் அப்பாவை பார்த்தாங்க. அப்போ பார்த்தப்ப சாரை சொல்லவும் எங்கள் அப்பாவே ஆச்சரியப்பட்டார். நீ இவ்வளோ அமைதியாக இவ்வளோ குவைட்டாங்க, நீ வேலை பார்க்குற, என்னால் நம்ப முடியல அப்படின்னு எங்கள் அப்பா எப்போ வரையுமே சொல்லிக்கிட்டு இருப்பார் சார். அது ஏன்னா அதிகமாக கோவப்படுவேன், நிறையா சண்டை போடுவேன் வீட்டில். நான் இப்போ இங்கே வந்த பிறகு நான் சண்டை போடுறது கிடையாது. சார் சொன்னது நீ கோவப்படாமல் வேலை பார்க்குற அப்படிங்க எங்கள் அம்மா கேட்பாங்க. நீ பொய் சொல்லாத, நீ ரொம்ப கோவப்படுவ, நீ அங்கே கோவப்படாமல் வேலை பார்க்குறியா அப்படின்னா இல்லை உங்கள் பையன் இத்தனை பேத்துக்கு வேலை சொல்லி கொடுத்துருக்கான், இப்படி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அப்பா நம்புறாரு. நீ இத்தனை பேத்துக்கு வேலை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவன் நம்ம வெல்ஃபேராக இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி இப்போ ஏதோ ஒன்றுனா வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் இப்படி இருக்கிறான் அப்படிங்கும். எங்கள் அப்பா ரொம்ப சத்தம் பண்ணாரு. என் தம்பிகள் 2 பேர் இப்போ இதே 5K கார்கில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. என்னை நம்பி வந்தாங்க, இதே 5K காரில் ஒர்க் பண்ணாங்க. 2 பேருமே சூப்பர்வைசராக இருக்கிறாங்க. என்னோட ஃபேமிலியும் நான் இதில் தான் சேர்த்துருக்கேன். எங்கள் வீட்லேயும் ரொம்ப சந்தோஷம் இருக்காங்க. 5K காருக்கு ரொம்ப நன்றி. கார் உங்களுதே.